மனிதர்களுக்கு வலது கை பழக்கம் இடது கை பழக்கம் இருப்பது போல யானைகளுக்கும் வலது தும்பிக்கை பழக்கம் இடது தும்பிக்கை பழக்கம் என்று இருக்கிறது. உணவு அல்லது ஏதேனும் பொருளை எடுக்கும் பொழுது சில யானைகள் இடது கை பக்கமாக தங்கள் தும்பிக்கையை திருப்புகின்றன, சில யானைகள் வலது பக்கமாக தங்கள் தும்பிக்கையை திருப்பி பயன்படுத்துகின்றன. இதை ஆய்வு செய்து பார்த்த பொழுது இடது பக்கம் அதிகமாக தும்பிக்கையை வளைக்கும் யானைகளுக்கு இடது பக்கத்தில் அதிக சுருக்கங்கள் இருக்கிறது. வலது கை பக்கமாக பயன்படுத்தும் யானைகளுக்கு வலது புறத்தில் சுருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக யானைகள் கருப்பையில் இருக்கும் பொழுதே அவற்றின் தும்பிக்கைகளில் சுருக்கங்கள் விழத் தொடங்குகிறது. யானை பிறந்த பின் அது தும்பிக்கையை பயன்படுத்தும் முறையை பொறுத்து இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ அதிக சுருக்கங்கள் ஏற்படுகின்றன. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஆப்பிரிக்க யானைகளுக்கு தும்பிக்கையின் முனையில் 2 விரல் போன்ற அமைப்பு இருக்கும். அது உணவை பிடித்து எடுக்க வசதியாக இருக்கும். ஆசிய யானைகளுக்கு ஒரே ஒரு விரல் போன்ற அமைப்பு மட்டுமே தும்பிக்கையின் நுனியில் இருக்கும். அதனால் அந்த உணவையோ பொருளையோ நன்றாக பற்றிட அது தன் தும்பிக்கையை வளைத்து பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஆசிய யானைகளுக்கு தும்பிக்கையின் மேல் பகுதியில் அதிக சுருக்கங்கள் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் யானையை நேரில் பார்க்கும் பொழுது அதன் தும்பிக்கையில் உள்ள சுருக்கங்களை வைத்து அது இடது தும்பிக்கை பழக்கமுள்ள யானையா வலது தும்பிக்கை பழக்கமுள்ள யானையா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.